டே 62க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாங்க சேதன்னா உங்களை தான் இந்த வாரம் மிக மிக ஆர்வமாக முறையில நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, பல சம்பவங்களை நீங்க இந்த வாரம் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க எந்த சம்பவம் பண்றீங்களோ இல்லையா 2 எவிக்ஷன் பண்ணி விடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நடக்க போதா என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப சேதனுடைய என்ட்ரி. அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா சொல்றாரு, இந்த வாரம் பேய் கேம் தான் கொடுத்தோம். ஆனா சில பேய்களுக்கு தங்களை பிடிச்சவங்களை போய் கடிக்க மாட்டேங்குதே, ஆனா பிடிக்காதவங்க கழுத்தை போட்டு கடிச்சு வைக்குதே. அவர் குறிப்பிட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான் கரெக்டா குறிப்பிடுறாரு. சௌந்தர்யாவை இதுல சேர்த்துக்கலாமா? ஜாக்லின் சௌந்தர்யாவை சேர்த்துக்கணுமா? ஜாக்லின் தான் குறிப்பிடுறாரு. ஏன்னா இந்த கேமை வந்து சொதப்பி விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின். இது வந்து ஒரு டாஸ்க். இந்த டாஸ்கா அணுகிருந்தா ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ என்கிட்ட இந்த ஈவில் குணம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, என்னால எப்படி இந்த டாஸ்க்ல கூட என்னால பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கபடதாட வேஷத்தாரிய போட்டாங்க. ஆனா நேத்தி இரவு அந்த கோவா கேங்க என்ன பாச்சுன்னா, ஈவில மாதிரி ராணுவ புராண்டி கொண்டு இருந்த அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுதான் சேதன் சொல்றாரு. இது நண்பர்கள்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், அதே தனக்கு தெரியாதவங்கன்னா பிராண்டம் அப்படிங்கறத சொன்னாரு. ஆனா இது இந்த கேமுக்கு அழகா இருந்ததுன்னா அழகா இல்ல அப்படிங்கறத சேதன இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றாரு. இன்னொன்னு, சிலர் இது ஒரு டாஸ்கா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு இதுக்காக கஷ்டமும் பட்டிருக்காங்க. அவங்கள பாராட்டி ஆகணும். இவங்களை விமர்சிக்க வேண்டிய அதே நேரத்தில் அவங்கள பாராட்டவும் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான முன்னெடுப்பையும் எடுக்கின்றார் சேதன. இப்ப இந்த ஈவில் ஏஞ்சல் கேமை எப்படி இவங்க அணுகுனாங்க? நிறைய கேள்விகளோட தொத்தி நின்றுகிட்டு இருக்கீங்க ரசிகர்களாகிய நீங்களும் நானும். கண்டிப்பா இது விசாரிப்போம் அப்படின்னு உள்ள போறாருங்க. இல்லங்களில் இருக்கும் செல்லங்கள் அப்படின்னு தான் இவர் சொல்லி போவாரு. ஆனா இந்த முறை கேம் பயங்கர ட்விஸ்டிங்கா இருக்கு. இதை விட முக்கியமா அந்த ஈவில் அண்ட் டெவில் கேம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் நடந்திருக்கு, பல மாக்கிங் நடந்திருக்கு, பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதையெல்லாம் கேட்கணும். அதோட அருண் பிரசாத்னு ஒரு மனிதர் நடுவுல புகுந்து குட்டையை கிளப்பினார், அதையும் விசாரிக்கணும்.